ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான வீடியோட தான் உங்களை மீட் பண்றேன். ரொம்ப மாசமா நாங்க யோசிச்சு பிளான் பண்ணி ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அது என்னன்னா கேர்ள்ஸ் ட்ரிப். நிறைய பிளான்ஸுக்கு அப்புறமா நாங்க இந்த ட்ரிப்பை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். பேக்கிங் வீடியோன்னு நான் செஞ்சிருக்கேன். என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ற வீடியோ அதுலயே நான் பிரீஃபா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறமா வரும், இல்லைன்னா முதல்ல வந்துடும். இப்போ சரியா டைம் 10:15 ஆகுது. நைட் 10:15, வெனிஸ்டே நைட் 10:15. எங்களோட ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் டே மிட் நைட் 2 o'clock இருந்து. இந்த வீடியோ எப்படியுமே லாங்கா தான் இருக்கும். ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவு ஒரு வீடியோலயே நான் கவர் பண்ண பாக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் இதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நான் செப்பரேட்டா போடுறேன். இந்த வீடியோல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் செட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிப்பேன். அவங்களும் இந்த வீடியோல கண்டிப்பா வருவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போல இருந்தே வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நான் ஊபர் போட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை பிக் பண்ணி நாங்கள் வத்தலைக்கு போகணும். ஸோ இதுதான் நான் கொண்டு போகிறதுக்கு எடுத்து வச்ச பேக்ஸ். அப்புறம் என்ன, நாங்கள் எல்லாம் ஃபைனலாக செட் ஆகிட்டோம். செட் ஆகி போக்கில் மார்னிங் ஒரு 1 AM மாதிரி ஆயிடுச்சு. புக் பண்ண வேனுமே சரியாக டைமுக்கே வந்துருச்சு. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் செட். அப்புறம் நாங்கள் ஸ்கூல் ட்ரிப்லலாம் ஃபஸ்ட்டாக ஒரு சாமி பாட்டு தான் பாடிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் ஒரு சாமி பாட்டு போட்டு அதுக்கப்புறம் மற்ற சாங்ஸ் எல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். சாங்ஸ் கேட்டுட்டு பாடிட்டு அப்படியே தூங்கிட்டோம். நாங்கள் அரௌண்ட் ஒரு 5:30 மாதிரி எல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே முழிப்பு வந்துச்சு. அப்புறம் நேச்சர் சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போன பிளேஸ் ஒரு வில்லேஜ் ஒன்று. இந்த வில்லேஜ் கலுப்பாகான பதுல்ல டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஜோதிரத்னா கஃபேல தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை ரெண்டையுமே எடுத்தோம். அண்ட் அந்த கலுப்பாகான வில்லேஜ்ல இருந்து தான் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களோட ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன அந்த கஃபேக்கு முன்னாடி தான் இந்த வாட்டர் ஃபால் வியூ இருக்கு. இதுதான் பம்ரகந்த வாட்டர் ஃபால், த டாலஸ்ட் வாட்டர் ஃபால் இன் ஸ்ரீலங்கா. இந்த பம்ரகந்த வாட்டர் ஃபாலுக்கு யாரெல்லாம் போயிருக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல், டீ இல்லாம நாங்க இல்லாம டீ இல்ல. அந்த வாட்டர் ஃபால் வியூவை ரசிச்சுக்கிட்டு சுட சுட ஒரு டீ ஒன்று குடிச்சோம். அப்பதான் நமக்கு டே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எங்களோட ஹைக்கிங்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கைஸ், உங்களுக்கு இந்த வியூவை பார்க்கல டக்குனு மைண்டுக்கு என்ன வருது? எனக்கு நான் கைஸ் இந்த பார்க்கும்போது மோகனம்மனோட ஒரு ஃபிலிம் ஒன்று இருக்குது, மெல்ல திறந்தது கதவுன்னு, பழைய ஃபிலிம். அதில் கூட தேடும் கண் பார்வைன்னு ஒரு சாங் வரும். அதில் அமலா குயிக் ஸ்டாண்டில் விழுந்துருவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே வியூ தான். பட் அங்கே குயிக் ஸ்டாண்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மரங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அந்த சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஹாய் கைஸ், இன்னைக்கு 9ஆம் தேதி காலையில மலை ஏறி இருக்கோம். இந்த பழகுன 12 வருஷத்துல இப்பதான் முத தடவை அவுட்டிங் வந்திருக்கோம். காய்ச்சல், இருமல், போராட்டங்கள், பெற்றோர் கண்டிஷன் தாண்டி டேவுட்ஸ் மட்டும்தான் போயிருக்கோம். அதுவும் டே அவுட் கூட நாங்க வித்தி அம்மா கூட்டிட்டு தான் போவோம். வீட்டுல விட மாட்டாங்க. எங்களுக்கு பல ஆசைகள் இருக்கு. அடுத்தது போறோம் பாலிக்கு ஸ்ட்ரைட்டா. நாங்க பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் ஒன்று வந்திருக்கோம். நல்ல வியூவோட வந்திருக்கோம். அந்த வாட்டர் ஃபாலோட இருக்க ஒரு ஐசோலேட்டட் வில்லேஜ்க்கு வந்திருக்கோம். இப்ப ஹைக்கிங் பாருங்க எவ்வளவு வேர்த்திருக்காங்கன்னு. பாருங்க எல்லாரும் எவ்வளவு பாருங்க பல வருஷ ஸ்வெட்டர்ல பார்த்தா வரும் வெளியே. கொஞ்ச தூரம் நடந்ததுக்கே நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். பிகாஸ் எங்களில் யாருக்கும் பெரிய அளவில் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 1-2 பேரை தவிர. எனக்கெல்லாம் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதே நாங்கள் ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்.
காய்ஸ் இப்போ நாங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம், பிரேக் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ அகைன் நாங்க வந்து ஹைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். So soon we will share the photos with you. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், எங்களுடைய பின்னாடி ஒரு டாக் வந்துச்சு. நான் வந்து பேசிக்கலி டாக்ஸுக்கு வந்து பயம். பட் அந்த டாக் வந்து பார்க் பண்ணவோ எங்களை டிஸ்டர்ப் பண்ணவோ எதுவுமே பண்ணலை. எங்களோட பின்னாடியே வந்துட்டு இருந்துச்சு டில் தி எண்ட் ஆஃப் ஹைக். அப்புறம் தான் எங்களுக்கு ஹைக் கைட் சொன்னார், எப்போவுமே ஹைக்கிங் போகிற ஆட்களுக்கு பின்னாடி ஒரு டாக் வரும், சப்போர்ட் கம்பேனியன் மாதிரி அப்படின்னு. எனக்கு அது கேட்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு நேம் வச்சாங்க, தேவ்னு. அந்த நேமுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது ஒரு வேறு கதை. ஹைக்கிங் முடிகிற வரைக்கும் நாங்கள் அதை அப்படியே கூப்பிட்டுட்டே வந்தோம். தேவ் அங்கே போகாதீங்க, தேவ் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே வந்தோம். அதுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போல், ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நாங்கள் போகிற வே எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு லிட்ரலி இந்த வியூவையும் பார்க்க ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அது என்ன படம்னா பேராண்மை படம். பேராண்மை படத்தில் இந்த மாதிரி வியூ தான் நிறையா காமிப்பாங்க. ரொம்ப அழகான வியூ கைஸ், அப்பவே நினைக்கல, ரொம்ப நல்லா இருக்குது. நடந்துட்டு இருக்கும்போது டயர்ட் விளங்கக்கூடாதுங்கிறனால சாங்ஸ் போட்டுட்டு கேட்டுட்டு பாடிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டே நடந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு டயர்ட் வந்து விளங்கலை. எங்களோட ஹைக்கிங் எப்படின்னா டோட்டலாக 4 வாட்டர் ஃபால்ஸ் வரும். அந்த 4 வாட்டர் ஃபால்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக தான் அந்த பம்பரக்கந்த வாட்டர் ஃபால். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஸ்பாட்டுக்கு. சீரியஸாக கைஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஹைக்கிங் போனதில்லை. உண்மையாகவே வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் எங்களோட ஹைக் கைடை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் கைஸ். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், நிறைய என்கரேஜ் பண்ணார். அண்ட் ரொம்ப பேஷண்ட்டாக நிறைய விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரோட ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கூட எங்களோட ஷேர் பண்ணாரு. அவரோட ப்ராப்பரான கைடன்ஸ்ல தான் எங்களோட ஹைக்கை வந்து சேஃபா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கார்மேடு தாண்டி முள்ளங்கரை வந்தா இப்படி ஒரு ஆத்தை நம்ம சந்திப்போம். இதுலதான் யாருமே நடமாடும் இல்லாத ஆத்து. இங்க இருந்து பனிமலையை தாண்டினா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிருவோம். இதுதான் கைஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக போன வாட்டர் ஃபால். ரொம்ப அழகாக இருக்குல்ல, கிட்டேருந்து பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், நான் இந்த வீடியோவில் பெருசாக எதுவுமே மியூட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் வாட்டர் ஃபால்ட சவுண்டெல்லாம் உங்களுக்கும் ரியலாக இருக்கணும் அப்படிங்கிறனாலே நான் எதுவுமே மியூட் பண்ணலை. நீங்க இப்ப பாப்பீங்க, நாங்க எல்லாரும் அந்த வியூக்கு போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம். எப்படி உனக்கு ட்ரிப்லேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து நாங்கள் விழுந்தது தான். எனக்கு இப்போவும் சிரிப்பு வருது அந்த வீடியோ பார்க்கும்போது. அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வீடியோ செய்துட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துட்டா. அவள் எந்த கையையும் சேர்த்து இழுத்துட்டா. ஸோ அதனால தான் நான் விழுந்தேன். பெருசாக அடிப்படையில் அவளுக்கு கையில் காலில் கொஞ்சம் காயம், அப்புறம் லிப்பில் கொஞ்சம் பிளட்டும் வந்துச்சு. எனக்கு கை கொஞ்சம் சீறு பட்டுச்சு, அவ்வளோதான். நாங்கள்லாம் அப்பவும் இருந்து சிரிச்சுட்டே தான் இருந்தோம். அப்புறம் நான் கிளம்ப ரெடி ஆகும் போது தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் எல்லாரும். அப்படியே அந்த வியூ மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். லிட்ரலி அப்படியே உட்காந்து அந்த வியூ மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். ஏதோ வேறொரு வேர்ல்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் க்ளோரி ஆஃப் நேச்சர்னு நினைக்கிறேன். அப்புறம் அகெயின் நாங்கள் ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். கைஸ், நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த வாட்டர் ஃபாலோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்கிருந்து கிடைக்கிற தண்ணியை வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற வாட்டர் ஃபால்ஸ்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் இங்கிருந்து வர தண்ணி வந்து ரொம்ப பியூர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் ஃபாலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே விளையாண்டுட்டு இப்போ நாங்கள் தேர்ட் வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் போன வாட்டர் ஃபால்ஸ்லேயே வந்து தேர்ட் வாட்டர் ஃபாலுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போனோம். அது வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப நேரம் நம்ம வாக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. தேர்ட் வாட்டர் ஃபாலுக்கு போன வே வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் போன வே வந்து அப்படி இருக்கலை, ஈஸியாக நாங்கள் போயிட்டோம். பட் தேர்ட் வாட்டர் ஃபால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போனோம். பிகாஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே சரிகிட்டு அப்படியே நாங்கள் கீழே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு வே எல்லாம். ஸோ எங்களுக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் நாங்கள் ஃபைனலாக அந்த வாட்டர் ஃபாலுக்கு போனோம். வந்து ரொம்ப பயந்துட்டேன் கைஸ். எனக்கு வந்து அந்த கீழே பார்க்க முடியலை, ஏன்னா கீழே ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆனால் நாங்கள் விழுந்துருவோம். ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் அந்த பயத்தையும் தாண்டி அந்த வாட்டர் ஃபாலுக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு.
அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போனது வந்து வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த வாட்டர் ஃபால் ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரிஸ்க் எடுத்து வந்தது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபாலில் தான் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம். அங்கே தான் நாங்கள் வந்து குளித்தோம். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்த்து அந்த பமரகந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு இந்த வாட்டர் ஃபாலில் வந்து ரொம்ப நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பிகாஸ் எங்கள் எல்லாருக்கும் அவ்வளோ பசி, எப்படா போயிட்டு லஞ்ச் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வாட்டர் ஃபாலில் கொஞ்சம் நேரம் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. நான் லஞ்ச் டைம் வந்து எந்த வீடியோவும் எடுக்கலை. பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ பசி, அந்த டைம் எங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணவும் இல்லை. டைமில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரித்து பேசிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அப்படி தான் நாங்கள் டீ குடித்தோம். பிஸ்கட் எல்லாம் வாங்கி ஒவ்வொருத்தவங்களோட டீலையும் தொட்டு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இப்போ நினைக்கவும் எனக்கு கவலையாக இருக்குது, திரும்ப அந்த டேஸ் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹோட்டலுக்கு செக்இனாக கிளம்பிட்டோம். நாங்கள் ஹைக்கிங் போனது வந்து அப்புத்தலை கழுப்பஹானையில். நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் இருக்குது எல்லையில். எங்களோட பிளான் வந்து ஹோட்டல் போகிற வழியில் வந்து சன்செட் பார்க்குறது தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. பிகாஸ் எங்களுக்கு டைம் இருக்கலை. இதுதான் எல்லை டவுன்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் கைஸ், எப்போ நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் புக் பண்ண ரெசார்ட்க்கு 2 hours ட்ராவல் பண்ணி தான் வந்தோம். இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. எங்களோட ரூம்லேருந்து பார்த்தா இந்த வியூ வந்து கிடைக்கும். லிட்ரலி இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ். நாங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நடுவில் ஒரு சேரனை போட்டு அந்த வியூவை மட்டுமே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ சக்சஸ்ஃபுல்லி இந்த 12 வருஷ நட்புல ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கோம். ஒரு 5 to 6 hours ஒரு ஹைக்கிங் போயிட்டு 8 பேருமா சேர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு காயங்களும் இல்லாம அதெல்லாம் இருக்கு. நல்லபடியா கீழே இறங்கி வந்தோம். மலையை எப்படி மலை ஏறணுமோ அதே மாதிரி மலை இறங்கி வந்துட்டோம். இப்ப மினிக்கிட்டு நைட் அவுட் நகலுக்கு பாண்டிச்சேரினா எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு வைப்ல போய் அப்புறம் நாங்கள் ரூமில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு டின்னரை வந்து வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே கொஞ்சம் வந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லா டவுனை வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். எல்லா டவுனில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் எப்படியுமே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பிகாஸ் அங்கே ஃபாரினர்ஸ்ட்டை விசிட் வந்து கொஞ்சம் கூடங்கிறனால நார்மல் ப்ரைஸஸை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ரெசார்ட்க்கு கிளம்பிட்டோம்.